இந்த கோவில்ல இருக்க முருகரை அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ்ல புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்கார். கந்த புராணத்துல கச்சியப்பர் முருகர் மேற்கு முகமா வீற்றிருக்கும் தலங்கள்ல முக்கியமா 3 தலங்கள், அதுல இதுதான் ராஜயோக தலம் அப்படின்னு இந்த குடவரை கோயில்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியால தான் ரொம்ப பாப்புலர். எல்லோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இடம் ஒரு கோவிலுக்கான இடமா மட்டும் இல்லாம நம்மளுடைய வரலாற்றுல ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடமா இருக்கு. ஆனா என்ன சொன்னாலும் சரி, இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அப்படியே அந்த கோவில் கீழே கட்டி முடிக்காததுனால இப்ப அந்த பூஜைகள்லாம் அங்க பெருசா நடக்கிறது கிடையாது. நம்மளுடைய தமிழகத்தோட பெருமையை பரப்பணும்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கண்டிப்பா போய் பார்க்கணும். இது வெக்கேஷன் டைம் தான். கோவிலுக்கு மட்டும் இல்லாம இது மாதிரி இடங்கள்லயும் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட தொன்மையான கோயில்களை பார்த்துட்டு இருக்க இந்த சீரீஸ்ல டெம்பிள் டேல்ஸ்ல இப்போ நம்ம பாக்குறதெல்லாம் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இந்த இடங்களை கொண்டு இருக்கிற இந்த கோயில்களையும் பார்த்துட்டு இருக்கோம். போன முறை நூபுர கங்கையை பார்த்தோம், அதாவது தீர்த்தம் மதுரையில இருக்கிறத பார்த்தோம். இப்போ மதுரைக்கு ஒரு 125 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு இடத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த இடம் ஒரு கோவிலுக்கான இடமா மட்டும் இல்லாம நம்மளுடைய வரலாற்றுல ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடமா இருக்கு. தமிழர்களுடைய கட்டிடக்கலையை பறைசாற்றும் விதமாகவும் இந்த கோவில் இருக்கும். ரொம்ப பீடிகை எல்லாம் வேண்டாம்ல. இப்ப நம்ம பார்க்க போறது கழுகுமலை. கழுகுமலையில இருக்கிற முருகர் கோவில். இந்த கோவில்ல இருக்கிற முருகரை கழுகாசல மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்க முருகரை அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ்ல புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்கார். கந்த புராணத்துல கச்சியப்பர் முருகர் மேற்கு முகமா வீற்றிருக்கும் தலங்கள்ல முக்கியமா 3 தலங்கள், அதுல இதுதான் ராஜயோக தலம் அப்படின்னு கச்சியப்ப சுவாமிகள் கந்த புராணத்துல குறிப்பிட்டிருக்காரு. இந்த கோவில்ல மூலவர் கழுகாசல மூர்த்தி வள்ளி தெய்வானையோட அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இங்க இருக்க மூலவர் ஒரு முகம் 6 கரங்களோடைய 4 அடியில ரொம்ப அழகா இருப்பாரு. இதுல ரொம்ப விசேஷமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க இருக்கிற மயில் மேல அவருடைய இடது புறமா அந்த மயில் இருக்கும். நார்மலா வலது புறமா இருக்கும், இந்த இடத்துல இடது புறமா இருக்குன்றாங்க. இதுல என்னன்னா இந்திரனே அவருக்கு மயில் வாகனமா இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபெஸ்டிவல் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மயிலை மறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கழுகுமலையோட புராணத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த கழுகுமலை ராமாயண காலத்துல இருந்து சம்பந்தப்பட்டதா சொல்றாங்க. ராவணன் சீதைய கடத்திட்டு போகும் பொழுது ஜடாயு அப்படின்ற அந்த கழுகு அதுதான் ராமருக்கு போன வழியை காமிச்சு கொடுத்தது. அந்த ஜடாயு இறந்து போகும் பொழுது ராமர் அந்த கழுகுக்கு இறுதி சடங்கெல்லாம் செய்யறாரு. இந்த ஜடாயுடைய சகோதரர் தான் இந்த சம்பந்தி முனிவர். அவர் ஃபீல் பண்றாரு, என்னுடைய சகோதரனுக்கு இறுதி சடங்கை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராமர் அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நீ கஜமுக பர்வதம் இருக்க இடத்துக்கு போய் அங்க இருக்கிற தீர்த்தத்துல நீராடி அங்க நீ தவம் செய் அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த இடம். பல காலங்களுக்கு அப்புறமா முருகர் இந்த இடத்துலதான், அப்புறம் பல காலங்களுக்கு பிறகு முருகர் இந்த இடத்துலதான் சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தங்கியிருக்கார். அப்போ அந்த சம்பந்தி முனிவர் அவருக்கு நிறைய உதவிகள் செய்யறாரு. அவருடைய உதவிகள்ல அவருடைய சப்போர்ட்ல மகிழ்ந்து போன முருகர் அவருக்கு சால்வேஷன், அதாவது சூரபத்மனை வதம் பண்றதுக்கு முன்னாடி முருகர் இந்த இடத்துலதான் தங்கியிருக்கார். அப்ப சூரபத்மனுடைய சகோதரனான தாரகாசுரன் இங்க இருக்கிற சாதுக்கள், இங்க இருக்கிற முனிவர்கள்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த தாரகாசுரனை இங்க வதம் பண்றார். அந்த நேரத்துல இந்த சம்பந்தி முனிவர் தான் சொல்றாரு சூரபத்மன் இங்க ஒளிஞ்சிருக்கான்னு அவருக்கு சொல்றாரு. இந்த மாதிரி உதவிகள்ல மகிழ்ந்து போன முருகர் அந்த முனிவருக்கு முக்தி அளிக்கிறார். அந்த சம்பந்தி முனிவர் தான் கழுகு மகா முனிவர். அவர் இங்க இருந்ததுனாலதான் இது கழுகுமலைன்னு பேர் வந்ததா ஒரு கதைகள் சொல்லப்படுது. இந்த கோவில்ல தைப்பூசம், கார்த்திகை தீபம், வைகாசி விசாகம் இதெல்லாம் ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுது. இந்த
இந்த கழுகுமலையோடைய பெருமை இதோட நிக்கல. இந்த பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வெட்டுவான் கோவில்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம கழுகுமலையில சமண படுகைகள் நிறைய இருக்கு. இந்த இடத்துல இருந்துதான் சமணர்கள் அவங்களுடைய ஆதிக்கத்தையும் அவங்களுடைய மதத்தையும் பரவ செஞ்சாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வெட்டுவான் கோவில். இந்த வெட்டுவான் கோவில பாத்தீங்கன்னா பெரிய மலை, அந்த மலையோடைய மேல இருந்து சிற்பத்தை செதுக்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது வெறும் சிற்பங்கள் மட்டும் இல்ல, ஒரு கோவிலையே அவங்க அப்படிதான் செதுக்கி இருக்காங்க. இந்த கழுகாசலமூர்த்தி கோவிலா இருந்தாலும் சரி, இல்ல வெட்டுவான் கோயிலா இருந்தாலும் சரி, இது எல்லாமே குடவரை கோயில்கள். இந்த குடவரை கோயில்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியால தான் ரொம்ப பாப்புலர். எல்லோரா அப்படின்னு சொல்லுவோம்ல, இது இந்த கழுகுமலை வந்து கிட்டத்தட்ட தென்னிந்தியாவுடைய எல்லோரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த ஒரு இடம். அந்த மலைக்கு மேல போய் பார்க்கும்போதுதான் அப்படியே நமக்கு புல்லரிச்சு போகும், எப்படி இதை வந்து இப்படி செதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம தமிழர்களுடைய கட்டிட கலைக்கான ஒரு பெரிய ஒரு சான்றா இந்த கழுகுமலை கோவில் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. மேல இருந்து என்ன ஒரு ப்ரிசிஷன் இருக்கணும் இல்லையா? இப்ப கீழ இருந்து நம்ம செதுக்குறோம், ஏதோ தப்பு பண்ணா கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் மேல இருந்து அவங்க செதுக்கிட்டே வரும் பொழுது என்ன தப்பும் நடக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த சிற்பக்கலை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலத்தை விடுங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது அது பிரமிக்காம எப்படி இருக்க முடியும்? இது வந்து கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோவில். பாண்டியர்களுடைய சிற்பக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய சான்றா இது இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையே ஆகாது. ஆனா என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில் வந்து முடிக்கப்படல. இது வெட்டுவான் கோயில் அப்படின்னு சொன்னா இந்த வெட்டுவான்னு யார சொல்றாங்க? அது சிவபெருமான குறிக்குதா? அந்த சிற்பிகளுக்கான ஒரு பெருமையா இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கா தெரியல. அந்த கோவில் ராஜா இறந்து போனதுனால அது கைவிடப்பட்டதா அதுவும் புரியல. ஆனா என்ன சொன்னாலும் சரி, இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அப்படியே அந்த கோவில் வந்து கீழே கட்டி முடிக்காததுனால இப்ப அந்த பூஜைகள்லாம் அங்க பெருசா நடக்கிறது கிடையாது. இதை வந்து ஒரு மானுமெண்டா தான் நம்ம பார்க்க முடியும். அதுல இருக்கிற ஒரு சிலையோடைய அந்த பிரிசிஷனையும் நீங்க பார்க்கலாம். நிறைய சிவபெருமானுடைய ரூபங்கள், அதுவும் இல்லாம இந்த ஃப்ளோரல் மோட்டிவ், இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழர்கள் நம்மளுடைய தமிழகத்தோட பெருமையை பரப்பணும்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கண்டிப்பா போய் பார்க்கணும். இது வெக்கேஷன் டைம் தான். கோவிலுக்கு மட்டும் இல்லாம இது மாதிரி இடங்கள்லயும் நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்பொழுது நம்மளோட பெருமை நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாயம் போய் சேரும். இந்த வெக்கேஷனுக்கு கட்டாயம் போய் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவிலை ரீச் பண்ணணும்னா திருநெல்வேலியில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பிளஸ் ஆர் கோவில்பட்டில இருந்து ஒரு 20+ கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த கோவில் இருக்கு. கோவில் மட்டும் இல்ல, இந்த சமண படுகை, இந்த வெட்டுவான் கோயில் எல்லாம் பக்கத்துல தான் இருக்கு. கட்டாயம் போய் பாருங்க, தமிழர்களுடைய பெருமையை உணருங்க. அடுத்த ஒரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.